வணக்க மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது டாம் க்ரூஸ் நடிப்பில் வெளியாகிருக்க மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த எம்ஐ ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய 8வது பார்ட் இது. சொல்லப்போனால் 2023 ரிலீஸ் ஆச்சுல டெட் ரெக்கனிங் அப்படின்ற படம், அந்த படத்தோட பார்ட் 2 தான் இந்த படம். ஸோ பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட கண்டினியூஷனாக தான் எடுத்திருக்காங்க. பார்ட் 1ல என்ன நடந்துச்சு அப்படின்னா என்டிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் ஏஐ எல்லா டிஃபென்ஸ் மெக்கானிசத்தையும் உடச்சி உள்ளே போகக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள ஒரு ஏஐ. ஸோ அந்த ஏஐயை தன்வசப்படுத்திக்கிட்டா அவங்க தான் வந்து உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க. ஸோ இதை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அண்ட் நிறைய மக்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தன்வசப்படுத்துறதுக்கு தேவைப்படுற முக்கியமான கீஸ், 2 கீஸ் ஆக்சுவலாக. இந்த 2 கீஸை எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்றது தான் பார்ட் 1ல காட்டுவாங்க. ஸோ பார்ட் 1ஓட முடிவில் அந்த 2 கீஸுமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ பார்ட் 2ல அந்த ஏஐ வேற யாருக்காவது கிடைச்சது அப்படின்னா இந்த உலகத்தையே ஒரு மாதிரி அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அந்த ஏஐ நம்மளே அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ டிசைட் பண்றாரு. பட் அதை அழிக்கிறதுக்கு அதோட சோர்ஸ் கோட் தேவை. அது மட்டும் இல்லாமல் இவங்க தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய பாய்சன் பில்லை அந்த சோர்ஸ் கோட்ல இன்சர்ட் பண்ணணும். அப்பதான் அந்த ஏஐ அழியும். இது கேட்கறதுக்கு சப்ப மேட்டரா இருக்கலாம். பட் அந்த சோர்ஸ் கோட் அப்படின்றது ஆக்சஸே பண்ண முடியாத ஒரு கடல் பகுதியில் ரொம்ப ஆழமான இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த பில் இருக்குல்ல, அது வந்து வில்லன் கையில் இருக்கு. ஸோ இந்த தடைகள் எல்லாம் மீறி இந்த எத்தனை டீம் எப்படி இந்த மிஷன்ல ப்ரொசீட் பண்றாங்க, டுவர்ட்ஸ் தென் பண்ணி முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எம்ஐ பிரான்ச்சைஸோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த ஸ்டன்ட் சீக்வன்சஸ் தான். உண்மைக்கு நெருக்கமாக அந்த ஸ்டன்ட்ஸை பிரசன்ட் பண்றதுல பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பார்ட்லையும் அதை ரொம்ப நிறைவாக கொடுத்துருக்காங்க. 2 சீக்வன்ஸ்னாலும் நச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று அந்த கடலுக்குள்ள போய் அந்த சோர்ஸ் கோட் எடுக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் சீன், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மிஷனில் இருக்கக்கூடிய டென்ஷன் அப்படின்றதும் சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு டீமுக்கும் ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்க பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதை சுற்றி பில்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. உலக சினிமாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற தீமில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் கூட வந்திருக்கு. ஆனால் இந்த படம் தான் ஒரு ப்ராப்பரான உலகத்தை காப்பாற்ற போகிற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஜிக்கலி கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். ஆல்சோ டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு நீட்டான மெசேஜ் சொல்லியும் முடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற அந்த பிரான்ச்சைஸோட லாஸ்ட் பார்ட் இதுதானா இல்ல ஃபர்தரா பார்ட்ஸ் வருமா அப்படின்ற ஒரு கேள்விதான். பட் இந்த பார்ட்டை முடிச்ச விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பன்ல தான் முடிச்சிருக்காங்க. ஸோ வரும் அப்படின்னே நம்ம எதிர்பார்ப்போம். இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது அந்த மிஷனுக்கான அந்த செட்டப் இருக்குல்ல, அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எங்கேயுமே கதை நகராத மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் போகுது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் சாலிடாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இது ஒரு நல்ல படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.4 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.